தைராய்டு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களோட உடல் எடை பார்த்தீங்கன்னா வேகமாக குறையும், ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்ட்டில் இருக்கும்போது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியர்வை அதிகமாகவே வரும், கை கால் நடுக்கம், பதட்டம் இந்த மாதிரி இருக்கிறது, நைட்டில் பார்த்தீங்கன்னா சரியாக தூக்கம் இருக்காது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஹைப்பர் தைராய்டு இருக்கிறதுக்கு 90% உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பிபி, சுகர், தைராய்டு, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் இந்த ஃபுட்டு மூலியமாகவே ஒரு 300 பீப்புள்ஸுக்கு மேலே ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் இந்த ஃபுட் எடுத்து உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும், உங்கள் ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபுட்டை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக டிஸ்பிளேல இந்த நம்பர் கால் பண்ணுங்க. எங்கள் டீமில் இருக்க வெல்னஸ் கோச்சஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பர்சனுக்கு தைராய்டு எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டுங்கிற ஹார்மோனை உற்பத்தி செய்யக்கூடியது அயோடின். ஸோ இந்த அயோடின் நம்ம குறைவாக எடுக்கும்போது தைராய்டு வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஆட்டோ இம்யூன் டிசீஸாலையும், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸாலையும், ஹார்மோனல் சேஞ்சஸாலையும், ஸ்ட்ரெஸ், ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸாலையும் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில மருந்துகளாலையும் தைராய்டு வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. தைராய்டுலேயே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் தைராய்டு இருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம். இந்த ஹைப்போதைராய்டிசம் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் அளவு குறைவதால் ஏற்படக்கூடிய ஒரு தைராய்டு. ஸோ இந்த தைராய்டு இருக்கிறவங்களுக்கு எடை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ மிகுந்த சோர்வு, அதாவது தூக்கமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். முகம், கை கால் வீக்கம், முடி உதிர்தல், தோல் உலர்வு, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் முறையில் மாற்றம் ஏற்படும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நினைவாற்றல் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு தான் மேஜராக வரும். ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் அதிகரிக்கிறதால இந்த ஹைப்பர் தைராய்டு வரும். இந்த ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடை பார்த்தீங்கன்னா வேகமாக குறைய ஆரம்பிக்கும், ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், சும்மா உட்காந்துருந்தா கூட ஸ்வெட்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாகவே இருக்கும், கை கால் நடுக்கம் இருக்கும், பதட்டம் இருக்கும், நைட்டில் அவங்களுக்கு சரியாக தூக்கமே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு இருக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்க என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோடின் உள்ள உணவுகளை எடுத்துக்கலாம், முட்டை, பால், தயிர், மீன் வகைகள் அதிகமாக எடுத்துக்கலாம், செலினியம் மற்றும் ஜிங்க் உள்ள உணவுகளை நீங்கள் நிறையவே கன்சியூம் பண்ணும்போது இந்த ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு குட் சொல்யூஷனை கொடுக்கும். ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு அப்போ என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கீரைகள் எடுத்துக்கலாம், புரோக்கோலி எடுத்துக்கலாம், காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். அதிகப்படியான B12 விட்டமின் டியும் இருக்கிற உணவுகளை கன்சியூம் பண்ணலாம். சரியான அளவில் தண்ணீரை இன்டேக் பண்ணாலும் இந்த ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு குட் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ தைராய்டு இருக்கிறவங்க என்ன மாதிரி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான கஃபைன் இருக்கிற, அதாவது டீ, காஃபி, தேநீர்களை நீங்கள் அறவே தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. தைராய்டு இருக்கிறவங்க ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் நீங்கள் அறவே தவிர்த்துறது ரொம்பவே நல்லதா இருக்கும். சர்க்கரை அளவை குறைச்சிக்கணும், எண்ணெய் அளவும் குறைச்சிக்கணும், உப்பு அதிகமாக எடுத்துக்க கூடாது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸோடு இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட் சொல்யூஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு இருந்தாலும் சரி, இல்லை ஹைப்போ தைராய்டு இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கலாம், என்ன மாதிரி ஃபுட்டை எடுக்கக்கூடாது, இது எப்படி வருது அப்படிங்கிற ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன். எந்த வகை தைராய்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹெர்பலை ஃபுட்டு எடுத்து உங்கள் தைராய்டு லெவலை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக டிஸ்பிளேல நம்பர் கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருக்க வெல்னஸ் கோச்சஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.